எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அதில் குறை சொல்வதில் தான் அந்த அமைப்புகள்லாம் கடந்த காலங்களில் இருந்திருக்குது. பாரதிய ஜனதாவுக்கு எதிர்ப்பாக தான் செயல்பட்டு இருந்தா தவிர அவங்க ஏதோ இன்னைக்கு ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருந்துட்டு அதிலிருந்து அவங்க வெளியே போகிறதால பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி வாய்ப்பை பாதிக்குமான்னா அது மாதிரி எதுவுமே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றியானது, தாமரை சின்னத்துடைய வெற்றியானது, பாரத பிரதமர் நரேந்திர மோடிய வெற்றியானது, மாண்புமிகு என்ஆர் ஐயாவுடைய வெற்றியானது இன்றைக்கு உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக இன்றைக்கு இருக்கின்றது. என்ஆர் காங்கிரஸ் ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற நேரு வந்து இன்னைக்கு 10க்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாஜக இது உங்களோட வெற்றி வாய்ப்பை நிச்சயமா இது வந்து எங்களுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்காது. ஏன்னு சொன்னா ஏற்கனவே அங்க இருக்கின்ற அந்த சமூக அமைப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பான அமைப்புகள் தான். அவங்க யாருமே என்னைக்குமே வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆதரிச்சதில்லை. எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அதில் குறை சொல்வதில் தான் அந்த அமைப்புகள்லாம் கடந்த காலங்களில் இருந்திருக்குது. பாரதிய ஜனதாவுக்கு எதிர்ப்பாக தான் செயல்பட்டு இருந்தா தவிர அவங்க ஏதோ இன்னைக்கு ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருந்துட்டு அதிலிருந்து அவங்க வெளியே போகிறதால பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி வாய்ப்பை பாதிக்குமான்னா அது மாதிரி எதுவுமே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றியானது, தாமரை சின்னத்துடைய வெற்றியானது, பாரத பிரதமர் நரேந்திர மோடிய வெற்றியானது, மாண்புமிகு என்ஆர் ஐயாவுடைய வெற்றியானது இன்றைக்கு உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக இன்றைக்கு இருக்கின்றது. ஏன்னா மக்கள் அனைவரும் ஒரு யோகத்து முடிவோடு புதுவை மாநிலத்தினுடைய நலன் கருதி மாநில மக்கள் முடிவெடுப்பதற்காக இருக்கின்றார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு இளம் வேட்பாளராக இன்றைக்கு நான் புதுவை மாநிலத்தை தேர்தல் களத்திலே நிற்கின்றேன். அப்படி பாராளுமன்றத்திற்கு புதுவை மாநில மக்களால் தேர்ந்தெடுத்து செல்லுகின்ற பொழுது இந்த மாநிலத்திற்கு குரல் கொடுத்து தேவையான திட்டங்களை கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளும், ஏனென்றால் மத்தியிலே மீண்டும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சியிலே அமரப்போகின்றார்கள். மீண்டும் ஒரு முறை நரேந்திர மோடியுடைய ஆட்சி, மீண்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக இருக்க போகிறார்கள். அப்படி மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு நலத்திட்டங்களை, புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும். எனவே இதையெல்லாம் புதுவை மாநில மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். ஏன்னால் புதுவை மாநில மக்கள் அரசியல் தெளிவு பெற்றவர்கள். எனவே அதனுடைய வெற்றி வாய்ப்பு எந்த வகையிலும் பாதிப்பதற்கு இடமில்லை. புதுச்சேரி மாநில மக்கள் மத்தியில் வந்து பாஜக வரவேற்பு அந்த அளவுக்கு இல்லை. அதே போல வந்து அறிவித்த திட்டங்கள் எதையுமே செயல்படுத்தல. காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மையில் வெற்றி பெறும் சொல்லி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சொன்னார். வேட்பாளர் வைத்திலிங்க சார் சரி, அதாவது முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் அவர்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த 5 ஆண்டு காலத்தில் புதுவை மாநிலத்தில் எந்த வளர்ச்சியை கொடுத்திருக்கிறார்? மத்திய அமைச்சராக இருந்து புதுவை மாநிலத்திற்கு என்ன வளர்ச்சியை கொடுத்தாரு? ரயில் விட்டுறோன்னு சொல்லுவார். அதை தவிர வேற என்ன சொல்லுவார்? 10 ரயில் விட்டோம், 12 ரயில் விட்டோம், 17 ரயில் விட்டோன்னு சொல்லுவார். ரயில் விட்டுறதை தவிர அவர் எதுவும் சாதனையாக சொல்ல மாட்டார். அவர் என்ன சாதனை சொல்ல? மத்திய அமைச்சர் இருந்தார், மாநிலத்தை வாங்கி கொடுத்தாரா? மாநிலத்துக்கான வளர்ச்சி திட்டம் கொடுத்தாரா? சேராப்பட்டு லேண்டை முதல்ல அவரால் பர்மிஷன் வாங்க முடிஞ்சுதா? இல்லையே. சரி, பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த காலத்தில் வைத்திலிங்கம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள்லாம் சேர்ந்து தான் அவர் தேர்ந்தெடுத்து அனுப்பணும். நம்ம எல்லாம் சேர்ந்து தான் அனுப்பணும். அவருக்காக பாடுபட்டோம். ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் என்ன திட்டங்களை புதுவை மாநிலத்துக்காக கொண்டு வந்திருக்காரு? என்ன பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு? பாராளுமன்றத்தில் போய் கேட்டால் நான் 4 கேள்வி கேட்டேன், எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கும் அவருக்கு இதே பதில் தான் கிடைக்கும். அவரால் இல்லைன்னு தான் வர முடியுமே தவிர நாங்கள் போனால் உண்டு என்று அதை சாதித்து காட்ட முடியும். ஆளுங்கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்ற நிலை இந்த தேர்தலில் மாறும். ஆளுங்கட்சியினர் வந்து வெற்றி பெறும்ன்ற நிலை வந்து இந்த தேர்தலில் மாறும். நிச்சயமா ஒரு பகல் கனவு காண்றாரு. நிச்சயமா இது இந்த சாதனை தொடரும். இந்த வெற்றி இமாலய சாதனையாக இருக்கும். சார், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மேலே யாரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? முக்கிய நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை போக தெரியும். சேர்றதுக்கான வாய்ப்புகள் போக தெரியும்.